இப்போ நீங்க ஆல்ரெடி கேன்சருக்கு இதெல்லாம் சிம்டம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. இந்த உணவு பழக்க வழக்கம்னு நீங்க சொல்லிட்டீங்க. கேன்சருக்கு ஸ்டமக்கினுடைய ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ மேல் நம்ம வயிறுன்னு சொன்னா நம்ம இரைப்பையை தான் மீன் பண்றோம், ஸ்டமக். ஓகே, அப்டமன் அப்படின்ற ஏரியாக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு ஸ்டமக். ஸ்டமக் பல பேருக்கு ப்ராப்ளம் கொடுக்குது. காமனான ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்றது என்னன்னா நெஞ்சு எரிச்சல், இல்லைன்னா ஒரு மாதிரி ஏப்பமா வந்துட்டு இருக்கிறது. அதுக்கு காரணம் ப்ராபப்ளி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா டூ மச் ஆஃப் ஃபுட் which it cannot handle. ஏன்னா ஸ்டமக்னுடைய ஃபங்க்ஷன் சாப்பிட்டு அதை மேஷ் பண்ணி அடுத்த செக்மெண்ட்டுக்கு இங்க அனுப்புறதுக்கு தான். ஃபார்வர்ட் ப்ரொபல்ஷன் தான் அது பண்ணணும். சாரி டாக்டர், இப்போ நீங்க சொல்றது வந்துன்னா இந்த நெஞ்சு எரிச்சல்லாம் இப்ப ரொம்ப காமனான ஒரு விஷயமா இருக்கு டாக்டர். ஏன்னா அது சரியான ஃபுட் மட்டும் இல்லாம சின்ன தூக்கம் இல்லாததுனால கூட இந்த பல காரணங்கள்னால ஸ்ட்ரெஸ் பல காரணங்கள் இருக்கு. நம்ம இன்னைக்கு அகைன் அதை பத்தி மட்டும் பேசுறது இல்ல. தொடர்ச்சி அப்படி இருக்கும் பொழுது வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் நெஞ்சுக்கு வந்துகிட்டே இருந்ததுன்னா அந்த இடத்துல அது இரிட்டேட் பண்ணும். அது உணவு குழாய் புற்றுநோய் இல்ல ப்ராக்சிமல் ஸ்டமக்ல கேன்சர் காஸ் பண்ணலாம். So do not ignore, do not just take a tablet. ஏன்னா இதற்கு சில நேரங்கள்ல ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். சிலருக்கு இயல்பாவே உடம்புல அந்த ஏரியா லூஸா இருக்கலாம், ஹைட்டல் ஹெர்னியான்னு சொல்லுவோம். அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ இல்ல சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ செஞ்சுக்கணும். ஏன்னா நான் புற்றுநோய்க்கு ஆரம்பத்துல சொன்ன பாயிண்ட் திருப்பி ரீட்ரேட் பண்றேன். நெக்லெக்டட் ஏரியால தான் புத்து ஃபார்ம் ஆக முடியும். சோ இந்த உடம்பை பொறுத்த வரைக்கும் இது ஒண்ணும் இல்ல, ரிஃப்ளெக்ஸ் தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறது ஒரு சிலருக்கு புற்றுநோயாக மாறலாம். சோ எதையும் நெக்லெக்ட் பண்ணாதீங்க. அதுதான் வந்து இந்த இடத்துல ஒரு சிம்டம். இதுக்கு இதுதானே, இது சுகர் தானே, இதுக்கு இதுதானே, பிரஷர் தானே, அப்படி தனக்கு தானே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு டோன்ட் டேக் இட் ஈஸி. அதுக்கு பேரு நெக்லெக்ட். இல்ல டாக்டர், நான் அக்செப்ட் பண்ணிக்க சொல்ல டாக்டர். முன்னாடிலாம் சுகர்ன்றது வந்து இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து நீங்க சொன்ன மாதிரி சுகர் அப்படின்றது வந்து ஒரு பெருசா பார்க்கப்பட்ட விஷயம். இப்போ அது ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சுல, டயபெட்டிக்ஸ் அப்படின்றது கேன்சர் வருது. நானும் அதான் சொல்றேன். நீங்க சொன்ன இந்த நார்மல்குள்ளதான் பிரச்சனையே. We have to accept or aim for wellness, accept fitness, don't be normal. Because normalcy is very close to illness. டாக்டர், ஃபிட்னஸ் அப்படின்றது என்ன டாக்டர் சொல்ல வரீங்க? எந்த மாதிரி ஃபிட்டா இருக்கணும்? இப்போ நீங்களே சொல்றீங்க ஃபிட்னஸ் எது அப்படின்றத நம்மளால யாருமே வந்து கணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. So whenever you feel restricted in any of your activity, உங்களுக்கே அது தெரியும். அகைன் நான் எல்லா கேள்விக்கும் இதுக்கு பதில் நான் சொல்லணும்னா உங்களுக்கு உட்கார்ந்து ஒரு நிமிஷம் எடுத்து யோசிச்சா am I fit, can I be more fitter அப்படின்ற ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கே அதுக்கான பதில் தெரிஞ்சிடும். எதற்கு இன்னொருத்தர் எக்ஸ்பர்ட் அதை சொல்லணும்? can I be better than what I am அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாம் என்பதுதான் பதிலா இருக்குமே தவிர very few people can say no, I am already at my best அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. best is yet to come. We can always do better. டாக்டர், இப்போ நீங்க சொல்றது இப்போ டிபி முன்னாடி வந்து எப்படி இருந்ததுன்றது நமக்கு தெரியும்ல டாக்டர். இப்ப அதே மாதிரி தானே இப்ப கேன்சரும் பார்க்கப்படுது. அது எப்படி நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்வீங்க? டிபி ஒரு கம்யூனிகபிள் டிசீஸ். அதற்கு ஒரு காரணம் இருந்தது, மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். காரணி என்னன்னு தெரியும், காரணி வெளியே இருந்துச்சு, நம்ம அதை எராடிகேட் பண்ணிடலாம். கேன்சருக்கு காரணி தி செல்ஃப், நான் கம்யூனிகபிள் டிசீஸ். இதுல பிரச்சனையே யாருன்னா நீங்க இன்டர்னல். சோ நீங்க எப்படி, நான் இப்போ சொல்றேன் ஒரு வார் லைக் சினாரியோ சொன்னோம், எக்ஸ்டர்னல் டெரரிசம் அப்படின்னா வெளியிருந்து ஒன்று நம்ம மேல சண்டைக்கு வருதுன்னா நம்ம அதை அடிச்சு தப்பிடலாம். பிரச்சனை உங்க வீட்டுக்குள்ளே இருந்தா கஷ்டம், உங்க வீட்டுக்குள்ள கூட இல்ல, பிரச்சனை நீங்களாவே இருந்தா எப்படி அதை தீர்ப்பீங்க? அதுதான் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் அதை ரியலைஸ் பண்றது ஒரு பிரச்சனை. I am the source for my trouble அப்படின்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கலாம். Acceptance. Then yes, acceptance, introspection, and then comes the solution. We will move to some signs and symptoms. I said reflex could be a symptom. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இன்டைஜஷன், எனக்கு பசியே இல்ல, சாப்பிட்டது மந்தமா அப்படி வயத்திலே நிக்குது, இதெல்லாம் அலாம் சிம்டம்ஸ். நம்ம ஒரு 7-8 அலாம் சிம்டம்ஸ் வயத்துல வரிசையா சொல்லலாம். ரிஃப்ளெக்ஸ் அண்ட் டிஸ்பெப்சியா ஆல்ரெடி சொல்லிட்டோம். அடுத்தது ஃபீலிங் ஆஃப் ப்ளோட்டிங், ஃபீலிங் ஆஃப் நாசியா, திருப்பி எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு, சென்சேஷன் இருக்கு, பிளட் அண்ட் ஸ்டூல்ஸ், ரெட் ஃபிளாக். இதெல்லாம் எனக்கு அது ஒரு நாள் பிளட்ல போச்சுன்னா இது பைசா இருக்கலாம் அப்படின்னு தானா நினைச்சுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இல்ல நான் பீட்ரூட் சாப்பிட்டேன் இப்படி ஆயிடுச்சு, உடம்பு சூடாயிடுச்சு அதனால இப்படி இருக்கு, இந்த மாதிரியான எக்ஸ்பிளனேஷன்ஸ் யாரும் தயவு செய்து தனக்கு தானே கொடுத்துக்க வேண்டாம். பெட்டர் டு ஹேவ் அ செல்ஃப் செக். இன்றைக்கு நீங்க அடுத்தது இதெல்லாம் முதல்ல நம்ம சொன்னோம், டாக்டர்கிட்ட போனா எனக்கு செலவாயிடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நம்ம இருக்குதா? பிரச்சனை இருக்குதானே டாக்டர்? அந்த மைண்ட் செட்டை நம்ம எல்லாரும் கேட்டுட்டு அது யாருடைய பிரச்சனை? டாக்டர்கிட்ட போய் நான் வந்து இதான் பல பேர் சொல்லுவாங்க, கொடுத்த யாரும் சரி கெட்டு போனதில்ல, கொடுத்து இதை பல பேர் சொல்லியிருக்காங்க. அவர் நிறைய நேரம் சொல்றாங்க, நீங்க ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு ஒன்றை கொடுப்பதனால
நம்ம யாரும் கெட்டு போறது இல்லை. இது வந்து பொதுவா ஒரு உதவி செஞ்சோ இல்லை ஒரு கொடுத்து வாழ்ந்தவங்க தான் இருக்காங்க, கொடுத்து வாழ்ந்தவங்க தான் இருக்காங்க. டாக்டர்கிட்ட போய் செய்யற செலவு அப்படின்றது வந்து நிறைய பேர் அதை வீண் செலவு இல்லை வெட்டி செலவா தான் பாக்குறாங்க. அது தானே செஞ்சுக்கிட்டாலும் சரி, இல்ல அம்மா அப்பாவுக்கு கூட தன்னுடைய குடும்பத்தாருக்கு செஞ்சா கூட அது ஒரு வீண் செலவுன்ற மனப்பான்மை எல்லாருக்கும், எனக்கு உட்பட இருக்கும். சரியா? ஆனால் அதை என்ன சொல்றது, அப்போ அந்த செலவை நம்ம எப்படி பயனுள்ள செலவாக மாற்றுவது? சோ ஒரு ஹெல்த் ப்ரிவென்ஷன், அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லிட்டீங்க. ப்ரிவென்ஷனுக்காக யூஸ் பண்ணலாம். எந்த வகையில செய்யலாம்? நானே சொல்லிடுறேன் எந்த வகையில எல்லாம் அப்ப ப்ரிவென்ஷன் பண்ணலாம். சோ முதல்ல ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய இப்ப ஒரு ரிஃப்ளெக்ஸ் இது 2-3 விதத்துல நம்ம இந்த ப்ரிவென்ஷன் பண்ணலாம். பிரைமரி ப்ரிவென்ஷன், பிரைமார்டியல் ப்ரிவென்ஷன், செகண்டரி ப்ரிவென்ஷன் சொல்றாங்க. 3 அடுக்குல ப்ரிவென்ஷன். எப்படி? சில நோய்களுக்கு தடுப்பூசி இருக்கு. ஹெப்படைட்டிஸ் பி, லிவர்ல காமனா வரக்கூடிய ஒரு லிவர் கேன்சருக்கு பல பேருக்கு, டாக்டர்ஸுக்கு எல்லாம் அது ஒரு ஆக்குபேஷனல் ஹசார்ட். ஏன்னா நாங்க ரத்தத்தோட தொடுறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு நிறைய இருக்கு. அப்படின்னும் போது கம்பல்சரியா எல்லாருமே ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினேட்டட். ஆப்ஷனல் ஃபார் அதர்ஸ். ஓகே. சோ டாக்டர்ஸ்க்கு அது வந்து ஒரு ஆப்ஷன். ஹெல்த் கேர்ல இருக்கிற எல்லாருக்குமே இது வந்து மேண்டேட்டரி. ஏன்னா இந்த ஆக்குபேஷனல் ஹசார்ட் அப்படின்றதுனால வேற எல்லாருக்கும் அது ஆப்ஷன். அடுத்தது இன்றைக்கு ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் இன்ஃபெக்ஷனை தடுக்கிறதுக்காக தடுப்பூசி இருக்கு, அதை எடுத்துக்கலாம். சோ இதெல்லாம் வந்து அடுத்தது ரிஸ்க் ஃபேக்டர்ஸே பிரிவென்ட் பண்ணிடலாம் இல்லையா? ஒருத்தர் ஸ்மோக்கரே கிடையாது அப்படின்னா அவர் வந்து ஸ்மோக்கிங் ரிலேட்டடா வரக்கூடிய கேன்சர்ல இருந்து அவர் தனித்தானே காப்பாத்திக்கிறார். அது ஒரு விதமான நேச்சுரலா இருக்கு. இஃப் யூ ஆர் a smoker you stop, அது ஒரு விதமான பிரிவென்ஷன். இல்லைன்னா ஸ்மோக்கரா இருக்கிறேன், நான் ஹெவி ஸ்மோக்கர், ஆனா நான் இதை வந்து விடவும் முடியல, அப்பப்போ போய் எனக்கு ஏதாவது லங்ஸ்ல பிரச்சனை இருக்கான்னு ஸ்கிரீன் பண்ணிக்கலாமே, சிடி ஸ்கேன் எடுத்துக்கலாமே. சோ ஸ்மோக்கிங் ரிலேட்டட் பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவதற்கு 3 விதமான லெவல் இருக்கு. ஒண்ணு ஸ்மோக்கிங்க பண்ணவே பண்ணாதீங்க, இல்ல பண்ணா விட்டுருங்க, இல்ல பண்ணிட்டே இருக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் அப்பப்போ போய் செக் பண்ணிக்கோங்க. லங் கேன்சர் வரலாம், எனக்கு இத்தனை விதமான கேன்சர் வரலாம் அப்படின்னும் போது அதுக்கான செக்அப் பண்ணிக்கோங்க. சோ இதையும் பண்ண மாட்டேன், நோய் மட்டும் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு எதிர்பார்ப்பது எந்த விதத்திலும் நியாயம்? இப்போ இந்த குடல்ல கூட ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அந்த மாதிரி ஏதாவது இருக்கா டாக்டர்? ஸ்டேஜ் 1க்கு முன்னாடி ஸ்டேஜ் 0ன்னு ஒண்ணு இருக்கு. அத பத்தி தான் நம்ம ரொம்ப பேசணும். ஏன் அப்படின்னா ஸ்டேஜ் 0ல ஒரு 10 வருஷம் அது ஸ்டேஜ் 0லயே உட்கார்ந்துட்டு இருக்கும். இமேஜின் பண்ணிப்போம், நம்ம ஒரு ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிறோம், ஒரு ட்ரெயின் வந்து நிக்குது. நார்மலா ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தான் வரும், நீங்க ஏறதுக்குள்ள போயிடும். சோ ஒரு பரபரப்புல நீங்க பிடிக்கணும். ஆனா ஒரு ட்ரெயின் வந்து நிக்குது, அது ஒரு 10 வருஷமா அந்த ஸ்டேஷன்லயே நிக்கும். ஆனா திடீர்னு ஒரு நாள் அது வேகமா போயிடும். நீங்க அந்த 10 வருஷமும் நீங்க அந்த இதுல ஏறல வரல யூஸ் பண்ணிக்கல, திடீர்னு ஒரு நாள் வந்து இப்ப போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ற மாதிரி அப்சர்டா இருக்குல்ல இந்த கம்பேரிசனே உங்களுக்கு புரியல. சோ அந்த மாதிரிதான் நம்ம ஸ்டேஜ் 0 கேன்சர்ன்றது. நம்ம உடம்புல ஒரு 10 வருட காலத்துக்கு அது போட்ட இடத்துல ஒரு சின்ன ஒரு சதை வளர்ச்சியாக ஒரு பாலிப் அப்படின்னு சொல்ற மாதிரி குடல்ல இல்ல வயிற்றுல மலைக்குடல்ல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன சதை வளர்ச்சியா அப்படியே உட்கார்ந்து எந்த சிம்டமும் பெருசா பண்ணாது. 10ல இருந்து 15 வருஷம் வரைக்கும் அது மாறுபாடு இல்லாம ஸ்டேஜ் 0லயே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நீங்க இன்டர்வியூ பண்ணல, அதை போய் பார்க்கல, அதுக்கு எதுவுமே பண்ணலன்னா அடுத்த ஸ்டேஜ் வளராது. So it gives cancer is a disease with a long window. Therapeutic opportunity அப்படின்னு சொல்றது. அதனாலதான் சொல்றோம் நார்மலா இருக்கேனே, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னா உங்க உடம்புக்குள்ள இந்த மாதிரி ஒண்ணு சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் நான் நார்மலா இருக்கு ஒருத்தர் பேஷண்ட பார்ப்பதை விட எனக்கு கூட இருக்கிற அட்டெண்டருக்கு எஜுகேட் பண்றதுதான் எனக்கு பிடிச்ச விஷயம். ஏன்னா இவங்க ஆல்ரெடி ஸ்டேஜ் 1 or 2ல இருக்காங்க. இவங்க கூட உட்கார்ந்துட்டு நார்மல் நினைக்கிறவங்க ஸ்டேஜ் 0ல நீங்க இருக்கலாம். சோ இந்த நேரத்துல அவங்க யாராவது ஒருத்தர் செக்அப் பண்ணி கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணிக்கிட்டா நீங்க ஒண்ணும் இல்லை, அந்த ஒரே நாள்ல நீங்க குணமாயிருப்பீங்க. டாக்டர் இதெல்லாம் கேட்கும்போது ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு டாக்டர். இதைத்தான் நம்ம வந்து செலவுன்னு பயந்துக்கிட்டு, அப்ப பயப்படுறவங்க என்ன பண்ணணும்னா வருவதற்கு முன்னாடி தடுக்கிறதுக்கான வேலைகள்ல தான் பண்ணணும். என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒருத்தருடைய வாழ்க்கை முறையில ஃபர்ஸ்ட் 30 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட உணவு குழாயோ குடல் சம்பந்தமா எந்த தொந்தரவும் வராது. ஃபர்ஸ்ட் 30 years of your life. அடுத்தது நீங்க ஒரு 20-30 வருஷமா அதை போட்டு அபியூஸ் பண்ணீங்க, கண்டதையும் சாப்பிட்டீங்க, ஒழுங்கா செய்யல அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அந்த பாலிப்ஸ் எல்லாம் இருக்குதா இல்லையான்றத ஒரு 45ல இருந்து 50 வயசுல இருக்கும் பொழுது எண்டோஸ்கோபி டெஸ்ட் பண்ணிக்கோங்க. எதுவும் இல்லை அப்படின்னா அடுத்த 15-20 வருஷத்துக்கு கவலையே இல்லை. அடுத்த till you are 60 or 65 அந்த டைம்ல ஒரு தடவை செக்அப் பண்ணிக்கோங்க. ஒன்லி ட்வைஸ் இன் யுவர் லைஃப் டைம்
நீங்க டெஸ்ட் பண்ணீங்கன்னா உள்ள எண்டோஸ்கோபி விட்டுப்பாங்க, ஸ்கேன் எல்லாம் இல்ல, பிளட் டெஸ்ட் இல்ல. இன்னைக்கு அதுதான் அதுல இருக்கிறது. ஆமா டாக்டர். பிகாஸ் இது ஓரத்துல நம்ம சொல்லிட்டோம் ஸ்ட்ரக்சரலா இட் இஸ் நாட் பிளாக்கிங், we are looking at a structural problem. அப்போ அதை பிசிக்கலா போய் இன்ஸ்பெக்ட் பண்ணாதான் நீங்க அதை பார்க்க முடியுமே தவிர வெளியே இருந்தெல்லாம் அதை அவ்வளவு ஈஸியா பார்க்க முடியாது இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி படி. அதுதான் லிமிடேஷன். இல்ல இன்டைரக்டா பார்த்து வேற ஏதாவது விதங்கள்ல பார்க்கலாம், மோஷன் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அக்கலுக்கு பிளட் இருக்கா, சின்ன ரத்த கசிவு ஏதாவது இருக்கான்றத பார்க்கலாம். பட் பெட்டர் வே, எல்லா கைட்லைன்ஸும் சொல்ற ரெக்கமெண்டேஷன் இதுதான். இந்த மாதிரி எண்டோஸ்கோபி டெஸ்ட், கொலனோஸ்கோபி அப்படின்னு சொல்றது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அத்தனையும் உடம்புல வயிற்றுல கொஞ்ச நேரம் இருக்குது, குடல்ல கொஞ்ச நேரம் இருக்குது, பட் மலைக்குடல்ல ஒரு ஓவர் நைட் அது ஸ்டே பண்ணுது. ஸோ இந்த கேன்சர் காசிங் ஸ்டஃப் எல்லாம் உங்களுடைய மலைக்குடல்ல கான்சென்ட்ரேட்டட் ஆகி அங்க இருக்கிற பாக்டீரியா மூலமா ஆக்டிவேட் ஆகி ரொம்ப நேரம் அங்க உட்கார்ந்துட்டு இருக்குது. அதனாலதான் மலைக்குடல்கள்ல கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கம்பேர்ட் டு அதர்ஸ் கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க் கொஞ்சம் ஜாஸ்தி. சோ இது கான்ஸ்டிபேஷன் தானே, எனக்கு ஹேபிச்சுவலா கான்ஸ்டிபேஷன் இருக்கும் பல பேர் சொல்லுவாங்க. டாக்டர் இப்ப ரொம்ப அது காமனான ஒரு விஷயம், கேன்சரும் காமன் ஆகுது. நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கணும்னா இதெல்லாம் காமன், ஆனா கேன்சர் மட்டும் காமனா இருக்க கூடாதுன்னா எப்படி? நார்மலைஸ் பண்ணியாச்சே டாக்டர் இப்ப எல்லாத்தையுமே. Don't normalize, fight the norm. இதுதான் நான் இன்றைக்கு சொல்லக்கூடிய மெசேஜ். இதுதான் நார்மல் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு பதிலாக who set those yardsticks? முன்னாடி காலத்துல குடிக்கிறவங்கன்னா ஊருக்கு வெளியே போய் குடிப்பாங்க, இல்ல தலையில முக்காடு போட்டுட்டு போய் குடிச்சிட்டு இருந்தவங்க இன்னைக்கு நான் எல்லாரும் முன்னாடி குடிப்பேன், ஆணும் குடிப்பேன், பெண்ணும் குடிப்பேன், எல்லாம் உரிமைன்னு பேசக்கூடிய நார்மலைசேஷன் யார் பண்ணாங்க? இப்படி எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணிட்டு நோய் மட்டும் வரக்கூடாதுன்னு சொன்னா எப்படி இருக்கு? சோ இந்த நார்மல் அப்படின்றத கேள்வி கேட்பதுதான் புத்திசாலித்தனம். நான் எல்லாரையும் வாழ்க்கையை மாத்துங்கன்னா நான் சொல்லல. அவரவரே கேள்வி கேட்டு இது தேவையா, இது எனக்கு இப்படி பண்ணா இப்படி ஆயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியது அட்வைஸ். அது ஒருத்தர் உண்மையிலேயே அக்கறையில சொல்லக்கூடிய விஷயம். மற்றபடி யாருக்கும் இதுல என்ன, உண்மையிலே ஒரு சக மனிதன் கஷ்டப்படும் பொழுது, ஒரு கேன்சர் பேஷண்ட் கஷ்டப்படும் பொழுது அதை பார்த்து இல்ல அதை பார்க்க பொறுக்காமல் தான் நாங்க இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கோம். இதை தவிர்க்கிறது யாரும் இதுல இருந்து மணி மேக் பண்றது அப்படின்றது அந்த ஆங்கிள்லயே பேசிட்டு இருக்கிறது ரொம்ப எளிமை. இப்போ நீங்க இதை ஸ்பெசிஃபிக்கா சொன்னதுனால ஐ நீட் டு டெஃபினெட்லி தேங்க்ஸ் டு எம்ஜிஎம் அண்ட் தேங்க்ஸ் டு யூ டாக்டர் பர்சனலி ஆன் பிஹாஃப் ஆஃப் சங்கரா டிவி அண்ட் பிஹாஃப் ஆஃப் எங்க மக்கள் சார்பா நாங்க நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்க விரும்புறோம். ஏன்னா இவ்வளவு நேரம் பொறுமையா, ஏன்னா நாங்களும் ஒரு சாதாரண மக்களை எங்களுக்கு இருந்த ஒரு டவுட், எனக்கு இருந்த ஒரு டவுட்டை நான் கண்டிப்பா எல்லாமே கேட்டிருப்பேன் நான் நம்புறேன், நான் நினைக்கிறேன். ஸோ எங்களுக்கு இவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி டாக்டர். Thank you.